வெல்கம் டு யுவர் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு பயனுள்ள டிப்புகள் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிப்பாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவில் போகலாமா? நம்ம துணிகள் வாங்குவோம், அதில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த வேஷ்டி கைலி இதிலெல்லாம் நம்மளுக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கோம். அது சில நேரத்தில் வந்து அப்படியே பிச்சோம் அப்படின்னா முழுசாக வராது. பழைய ஸ்டிக்கராக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு டக்குண்டு வராது. நம்ம எடுக்கிற பொருள் பழசாக புதுசாக நம்மளுக்கு தெரியாது. நம்ம பிடிச்ச இதில் பார்த்து நம்ம எடுத்துருவோம். அந்த ஸ்டிக்கரை பிச்சு பார்த்தீங்கன்னா புதுசாக இருந்தால் உங்களுக்கு டக்குன்னு வந்துடும். அதுவே பழசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதிலே ஒட்டிக்கிறோம். பாதி வரும், பாதி வராது. அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அயன் பாக்ஸை சூடு பண்ணி நல்லா அதில் வந்து லைட்டாக ஒரு செகண்ட் இப்படியே வச்சுருங்க. நல்லா சூடாக இருக்கணும் உங்களோட அயன் பாக்ஸு. அப்படியே வச்சுட்டு அப்படியே தேய்ச்சி விட்டினாலே உங்களுக்கு சூப்பராக சூடுபட்டு அந்த கம்மு அப்படியே இலகி உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். வராதாங்கிற கன்ஃபியூஷனை விட இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த டிப்பை செஞ்சு பார்த்துட்டு ஃபீல் பேக்க சொல்கிறீங்களா? அடுத்த டிப்பில் போகலாம். இப்போ நம்ம வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஷேம்பு போட்டுக்கிறோங்க. எந்த வகை ஷேம்புவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு ஸ்பூன் உங்களுக்கு உங்கள் முடிக்கு தக்கன நீங்கள் போட்டுக்கிறோங்க. போட்டுக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் போடுங்க. கொக்கனட் ஆயில் போடுங்க. ஒரு ஸ்பூன் அளவு கொக்கனட் ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. அது வந்து நல்லா க்ரீம் மாதிரி வரணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. உங்கள் முடிக்கு தக்கன உள்ள ஷேம்பு போட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொக்கனட் ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. ஓகே, மிக்ஸ் பண்ணி அப்புறம் வந்து தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இதை வந்து நீங்கள் தலைக்கு வந்து நீங்கள் ஷேம்புவாக யூஸ் பண்ணையில் உங்களுக்கு நல்லா வலுவழுப்பு தன்மையாக இருக்கும். உங்களுடைய முடி நல்லா சைனிங்காக இருக்கும். உங்களுக்கு சிக்குவே உங்களுக்கு பிடிக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவைக்கு நீங்கள் தலை குளிக்கும்போது நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுவே சீவக்காய் ஷேம்பு போட்டால் கூட எந்த வகை ஷேம்புவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொக்கனட் ஆயிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து தலை குளிக்கல ஷேம்பு போட்டு குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா முடி நல்லா வலுவலுன்னு இருக்கும். உங்களுக்கு சிக்கே பிடிக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்கை கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு இது பயனுள்ள டிப்பாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம வந்து முடி வந்து தலை குளித்ததோட நம்ம வந்து உடனே என்ன செய்யணும், இந்த மாதிரி அகல சீப்பு வந்து கண்டிப்பாக ஒருத்தவங்களும் வச்சுக்கிறோங்க. முக்கியமாக பெண்கள் வச்சுக்கிறோங்க. நீல முடி உள்ளவங்க வச்சுக்கிறோங்க. இந்த மாதிரி அகல சீப்பில் நீங்கள்லாம் முடி உங்களுக்கு ஈரமாக இருக்கையிலேயே அப்படியே சீவி விட்டுறணும். நீங்கள் அப்படியே சிக்க எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முடி வந்து உங்களுக்கு நல்லா வலுவலுன்னு நல்லாவே வந்துடும். ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி அகல சீப்பு நீங்கள் வச்சுக்கிறணும். ஓகே, வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து முடியை சீவும்போது உங்களுக்கு ஒரு முடியோட உங்களுக்கு கீழே கொட்டாது, சிக்கு உங்களுக்கு வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து நிறையா வகையான ஸ்வீட்டுகளுக்கு வந்து இந்த மாதிரி பாதாமுடைய இது நம்ம வந்து போடுவோம். நம்ம வந்து செதுக்கணும் அப்படின்னா நம்ம தேங்காய் கேரட் திருவுறதை வச்சு நம்ம திருவணும் அப்படின்னா நம்மளுக்கு சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி குத்துக்கல்லை வச்சு நாலு இடிச்சிங்க அப்படின்னா லைட்டாக நீங்கள் இடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே கொஞ்ச நேரத்துலேயே ஒரு செகண்ட்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் புடிங்கலையா இல்லை கேக்கு மேலே எது மேலேயே நீங்கள் போட்டுக்கரலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிறங்க. நம்மளுக்கு வேலை வந்து ரொம்ப ரொம்ப மிச்சம். ஓகேயா, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? பாதாம் பிசினை வந்து நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும். பாலுக்கு, சர்பத்துக்கு, ஜூஸுகளுக்கு போட்டு குடிப்போம். அந்த பாதாம் பிசினை வந்து ஈஸியாக எப்படி ஊற வைக்கலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தூள் பண்ணிக்கிறேங்க. அரிசி பக்குவத்துக்கும் தூள் பண்ணலாம், ரவா பக்குவத்துக்கும் தூள் பண்ணலாம். ஓகே, நான் அரிசி பக்குவத்துக்கு தூள் பண்ணுறதையும் காட்டுறேன், பொடி பண்ணுறதையும். இது வந்து அரிசி பக்குவம், அரிசி மாதிரி இருக்கும். இது ஊறுறதுக்கு கண்டிப்பாக அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் உங்களுக்கு ஆகும். நான் வந்து எப்போவுமே ரவா பக்குவத்துக்கு தூள் பண்ணி நான் வந்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிருவேன். எனக்கு 1 வருஷம் ஆனால் கூட அந்த தூள் வந்து எனக்கு வீணாக போகவே போகாது. எனக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்குது. இந்த மாதிரி 1 ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு இது வந்து நல்லாவே ஜேலி மாதிரி நல்லாவே வந்துடும். மறுபடியும் நம்ம தண்ணி ஊற்றுங்க. இது நல்லா ஊறணும். ஊறி 5 நிமிஷம் சென்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு தண்ணி கலரில் இருக்கும். அதுவே 10 நிமிஷம் சென்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்கரக்கா கலரில் உங்களுக்கு வந்துடும். சரியா, ஜேலி கலரில் வந்துடும். இது வந்து 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு ரெடியானது. அதுவே 10 நிமிஷம் சென்று நீங்கள் பாருங்களேன், உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். அப்படியே நல்லா தூள் மாதிரி அவ்வளோ நல்லா வெள்ளை வெள்ளையர்னு வந்துடும். இதை நீங்கள் பால், இது வந்து 10 நிமிஷம் ஆச்சு. நீங்கள் வந்து பால், சர்பத்து, ஜூஸ் எல்லாம் இதை போட்டு குடிக்கலாம். இது ரொம்ப ஒரு ஹெல்த்தி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? நம்மளுடைய முகம் நல்லா பளிச்சுன்னு இருக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுவோம். ஆண்களும் சரி பெண்களும் சரி ஆசைப்படுவோம். அதுக்கு நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் செய்யுங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறோங்கப்பா.
உளுந்து தூள் கண்டிப்பாக வேணும். நம்மளுடைய முகத்தை வந்து அப்படி பளிச்சுண்டு ஆக்கக்கூடிய தன்மை வந்து இந்த உளுந்துக்கு இருக்குது. நம்ம கருமை நிறத்தை போக்கக்கூடியது. இந்த மாதிரி தூள் பண்ணி எடுத்துக்கிறங்க. இது வறுக்கலாம் வேண்டியதில்லை, அப்படியே நீங்கள் வந்து தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கிறங்க. மிக்சியில் போட்டிங்கன்னா நல்லா தூளாயிரும். நீங்கள் சலிச்சும் வச்சுக்கலாம், சலிக்காமல் வச்சுக்கலாம். அது உங்களுடைய பொறுத்து இருக்குது. நம்மளுக்கு வந்து நிரண்டு நல்லா முகத்தில் அப்படியே மசாஜ் பண்ணணுன்னா நீங்கள் சலித்து வச்சுக்கிறங்க. ஓகே, இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கிறங்க. ஜேலி, அதாவது ஆலிவேரா ஜேலு, இப்போ ஃப்ரெஷ் ஜேலாக இருந்தாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உளுந்தை வந்து நம்ம இப்போ பவுட்ரு பண்ணி வச்சுருக்குறோம். ஆலிவேரா ஜேல் இருக்குது, தயிர் இருக்குது. இதை வந்து நம்ம போட போகிறோம். ஓகேயா, இதை மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்டெல்லாம் ரெடி பண்ணி நம்ம முகத்துக்கு நம்ம வந்து பூசணும். அப்படின்னா வாரத்துக்கு 1 நாள் இல்லை வாரத்துக்கு 2 நாள் பூசினீங்க அப்படின்னா உங்கள் முகத்தில் இருக்கிற கருமை ஃபுல்லாக உங்களுக்கு நீங்கி நல்லா ஒரு பொலிவாக இருக்கும். ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆலிவேரா ஜெல் போட்டுக்கிறேன். கத்தாழை ஜெல் போட்டுக்கிறேங்க. கத்தாழை ஃப்ரெஷ் கத்தாழையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதை எடுத்து அதோட நல்லா அதை வந்து மிக்சியில் சுற்றி நீங்கள் அதை போடலாம். அது இன்னமும் நல்லது. அப்புறம் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து நம்மளுடைய தூள் 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா இது வந்து நீங்கள் கண்டிப்பாக 2 பேர் முகத்துக்கு நீங்கள் இது போடலாம். இது வந்து 2 பேருக்கு செய்யலாம், போடலாம். ஓகே, ஃபேஷியல் பண்ணலாம். நல்லா பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இதில் வந்து ஒரு ரவை பக்குவத்துக்கு நிரண்டு இருக்கும். இதை மூடி வச்சுக்கிறேங்க. மறு நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாரத்தில் 1 நாளைக்கு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போதும். உங்கள் முகம் நல்லா கருமை நல்லா நீங்கள் இது ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஆரஞ்சு பழ ஜூஸு இல்லைன்னா அங்கூர், அதாவது திராட்சையுடைய ஜூஸு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பழத்துடைய ஜூஸை வந்து நீங்கள் எடுத்துக்கிறோம். சப்போட்டா பழத்துடைய ஜூஸு கூட ஓகே தான், நல்லது தான். இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கிறேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு ஜூஸ் வேணும். ஒரு பழத்துடைய ஜூஸை வந்து நல்லா தடவிடுங்க. நான் இன்றைக்கி ஆரஞ்சு பழ ஜூஸ் தான் எடுத்துருக்கிறேன். நல்லாவே தடவிடுங்க. தடவின பிறகு இதை என்ன செய்யணும், நல்லா காய்ஞ்சதோடு நீங்கள் என்ன செய்யணும், இதுக்கு மேலே ஒரு ஈர டவலை வச்சு அந்த இடத்த முகத்தை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஃபேஷியலுடைய க்ரீமை நீங்கள் போடணும். போட்டு நல்லா காய்ஞ்சதோடு நீங்கள் மறுபடியும் முகத்தை கழுவிட வேண்டியது. உங்கள் முகம் அப்படியே பொலிவாக பளிச்சுன்னு இருக்கும். எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லாருமே கேட்பாங்க, ஃபேஷியலாக பண்ண போனீங்க, எந்த கடையில் ஃபேஷியல் பண்ணீங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்கப்பா. லைட்டாக மசாஜ் பண்ணி விடணும். அந்த முகத்தை சுற்றி மேல்நோட்டமாகவே மசாஜ் பண்ணி விடணும். மசாஜ் பண்ணி ஃபுல்லாக அப்படியே நல்லா காய விட்டுறணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா காயட்டும். காய்ஞ்சோடனே நீங்கள் முகத்தை வந்து சாதாரண பைப் தண்ணியை வச்சு நீங்கள் கழுவிடுங்களேன். உங்களுக்கு முகம் நல்லா பொலிவாக ஆயிரும். அதே நேரத்தில் உங்களுக்கு நல்லா கருமை நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு ரொம்ப பேருக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள டிப்பு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீல்பேக்கை கண்டிப்பாக சொல்லுங்கள். ஒரு தடவைக்காவது செய்யுங்க. எல்லாமே நம்மளுக்கு வீட்டில் இருக்கிற பொருள் தான். ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? அடுத்த டிப்புல போகலாமா? கழுகுற சோப்பு தண்ணி, இதை மட்டும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இந்த 1 லிட்டர் வந்து சில பேருக்கு 1 மாதத்தில் முடியும், சில பேருக்கு 3 மாதத்தில் முடியும். இதை 6 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். அதுலேயும் உங்களுக்கு வந்து நல்லா க்ளீனாக பளிச்சுன்னு போயிடும். இதை மட்டும் யூஸ் பண்ணுறதை விட இன்னும் 2 பொருளை சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுடைய பீங்காய் சட்டி பாத்திரம் எல்லாமே பளிச்சுன்னு போகும். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மங்கு கோப்பை எதுவும் எடுத்துக்கிறேங்கப்பா. ஒரு கிளாஸ், ஒரு கப் எடுத்துக்கிறேங்க. கப்பு நிறைய இந்த டிஷ்வாஷிங் லிக்விட்டை போடுங்க. போட்டு எந்த பேராக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பேர் யூஸ் பண்ணாலும் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 1 கப்பு தண்ணி ஊற்றுங்க. 1 கப்பு தண்ணி, ஒரு கப்பு டிஷ்வாஷிங் லிக்விட். இதோட சேர்த்து 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுங்க. கல் உப்பாக இருந்தால் நல்லா கரையிற வரைக்கும் நல்லாவே நீங்கள் கரைச்சிக்கிறணும். அதுவே கல் உப்பை தூள் பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சு போயிடும். 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போடுங்கப்பா. பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. மிக்ஸ் பண்ணி 1 லிட்டர் பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது எனக்கு வந்து 1 மாதம் வரைக்கும் வரும். இதில் வந்து நம்மளுக்கு எண்ணெய் பிஸ்கு போயிடும். அப்புறம் வந்து நல்ல ஒரு கிளீனர்ப்பா. கிச்சனில் வந்து எல்லா பாத்திரத்துலேருந்து, சிங்கிலேருந்து, அடுப்புலேருந்து எல்லாத்தையும் நம்ம வந்து டைல்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே துடைக்கலாம். ஒரு சூப்பரான கிளீனர் ரெடி பண்ணிட்டோம். இது எனக்கு வந்து 1 மாதம் வரைக்கும் கிச்சனோட ஐட்டம் எல்லாம் கழுவுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு எண்ணெய் பிஸ்குமே இருக்காது. சொல்லப்போனால் நல்லா பளிச்சுன்னு பளபளன்னு போகும். சாதாரண அதே லிக்விட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த 2 பொருளை சேர்த்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இந்த லிக்விட்டுகள் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டிலையே செய்யக்கூடிய பொருள் தான். ஆனால் கடையில் நம்ம வந்து கண்டிப்பாக அந்த லிக்விட் வாங்கணும். வாங்கித்தான் நம்ம இதை செய்யணும். ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீல்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ நான் தனிப்பட்ட முறையில் கூட போட்டிருக்கிறேன். நீங்கள் டைம் இருந்துச்சுட்டு அதை போய் விசிட் பண்ணி பாருங்கள். பீங்காமங்கள்லாம் எப்படி பளிச்சுன்னு போகுது அப்படின்ட்டு. ஓகேயா, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நல்லா உலுக்கி வச்சுக்கிறேங்க. நம்மளுக்கு டிஷ்வாஷிங் லிக்விட் ரெடி. அடுத்த டிப்புல போகலாமா?
பணியாரக்கல்லை வந்து நம்ம எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் பணியாரம் செஞ்சதோட நல்லா கழுவி காய வச்சுருங்க. சில நேரத்தில் பழைய கல் நினச்சி அப்படியே வெள்ளையாக பூத்து போய் நிற்கும். அது ஏன்டா அதில் வந்து எண்ணெய் சத்து இல்லை, அவ்வளோதான். அதனால் நம்ம தூக்கி போட்டு பழைய புது பணியாரக்கல்லாம் வாங்க வேண்டியதில்லை. கொஞ்சமாக எண்ணெயை தொட்டு நல்லாவே தடவிடுங்க. அதில் உள்ளுக்கும் பின்னுக்கும் எல்லா பக்கமும் தடவி அப்படியே கவுத்தி வச்சுருங்கப்பா. எவ்வளோ காலம் சென்று நீங்கள் யூஸ் பண்ணலாம்ப்பா. கிட்டத்தட்ட சரியா அந்த பணியாரக்கல் வந்து நம்ம வந்து ஒரு தடவை நல்லா தரமான கல் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடிக்கடிலாம் அதை மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் காலம் வரைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன் உங்கள் பசங்க காலம் வரைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து கெட்டெல்லாம் போகவே போகாது. இந்த மாதிரி பாதுகாப்பாக நீங்கள் வச்சுக்கரலாம். ஓகே, ஒரு தடவை வாங்கிட்டீங்கன்னா போதும். அது உங்கள் ஃபேமிலி எல்லாருமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். காலங்காலத்துக்கு உங்களுக்கு பணியாரக்கல் இருக்கும். இதெல்லாம் நம்ம அடிக்கடி வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு தடவை வாங்கினீங்கன்னா நம்ம லைஃப் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணலாம்ப்பா. ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. ஆனால் சின்ன சின்ன டிப்புகளை மட்டும் நம்ம இந்த மாதிரி உள்ள சின்ன சின்ன இதுகளை பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். மழை சீசன் வந்தாலே நம்மளுக்கு காலி மிதி காய வைக்க ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுவும் குட்டிஸில் இருக்கிற வீட்டில் ரொம்ப சிரமமாக இருக்கும். அடிக்கடி நம்ம வந்து காலி மிதி ஈரமாக்கிடுவாங்க. அதுக்கு நீங்கள் ஒரு அரிசி பை எடுத்துக்கிறங்க. எடுத்து கரெக்டாக தலாணி உரைக்கு தக்கன நல்லாவே கட்டிங் பண்ணி ஒரு பழைய தலாணி உரை தூக்கி போடுற பழைய தலாணி உரை எடுத்து அது உள்ளுக்கு அரிசி பேக்க உள்ளுக்கு வச்சு நீங்கள் காலி மிதியை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் 4-5 செஞ்சு வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு இது ஈரமாக போக இந்த தலாணி உரையை எடுத்து நீங்கள் காய போட்டுடலாம். இந்த அரிசி பேக்க மறுபடியும் இன்னொரு தலாணி உரைக்கில் வச்சிடலாம். ஒரு அரிசி பேக்கு இருந்தாலே நீங்கள் நிறையா கால் மீதிகள் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். தலாணி உரம் மட்டும் ஒரு 4-5 வேணும் உங்களுக்கு. உங்கள் குட்டிசல் ஈரமாக்கி போட்டால் கூட உங்களுக்கு ஈஸியாகவே இது காஞ்சிரும். காற்று பட்டாலே உங்களுக்கு காஞ்சிரும். ஓகேயா, இந்த மாதிரி இல்லைன்னா லேசான கால் மீதி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை லேசான கால் மீதி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணிக்கிறங்க. தலாணி உரையும் அரிசி பேக்கும் வேணும். அரிசி பேக்கு நல்லா தலாணி உரை சைஸு கட்டிங் பண்ணி நீங்கள் வந்து கால் மீதியை யூஸ் பண்ணிக்கிறலாம். உங்களுக்கு நனைஞ்சு போச்சு அப்படின்னா நீங்கள் காய போடுறதுக்கு காற்றுலேயே உங்களுக்கு காஞ்சிரும். மழை சீசனுக்கு இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்பு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச டிப்பு தான். தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறங்க. தெரிஞ்சவங்கள இருந்தீங்கன்னா இந்த டிப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ அடுத்த டிப்புள்ள போகலாமா? புளி முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் புளி ஜடியை வந்து இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி நல்லா தொடச்சி கழுவி காய வச்சு வச்சுக்கிறோங்க. மறுபடியும் நீங்கள் புதுசாக 1 கிலோ புளி வரைக்கும் 3/4 கிலோ புளி வரைக்கும் நீங்கள் இதில் போடலாம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அளவு சைஸுகள் தெரியும். எனக்கு வந்து இந்த சைஸ் எனக்கு போதும். எலுமிச்சங்காய் சைஸ் அளவுக்கு எனக்கு புளி இருந்தால் என்னோடய குழம்புகளுக்கு இது வந்து போதும். இந்த மாதிரி ஒரு உருண்டையாக செஞ்சு நம்ம வந்து போட்டுறணும். சில நேரத்தில் வந்து சில ஊர்களில் வந்து சில பேர் சொல்கிறாங்க அதில் வந்து ஒரு வண்டு மாதிரிலாம் பறக்குது அப்படின்ட்டு. எனக்கு இது வரைக்கும் அந்த பிரச்சனை வந்ததில்லை. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது மேலே நீங்கள் கல் உப்பு தூவி விட்டுக்குறங்க. இப்போ உங்களுக்கு புளியில் வர்ற அந்த பூச்சிகள் வராது. புளி வந்து கெட்ட வாடையும் அடிக்காது, சீக்கிரம் வீணாக ஆகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தோசைக்கல் நல்லா சூடு பண்ணிக்கிறேங்க. இது நம்ம வந்து பழைய தோசைக்கல்லை வச்சு யூஸ் பண்ணலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போடுங்க. 1 ஸ்பூன் அளவு காஃபி பவுடர் போடுங்க. இன்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் சரி, ஃபில்டராக இருந்தாலும் சரி, அது உங்களுடைய விருப்பங்கள். போட்டு நல்லா தவா வந்து நல்லா சூடு பண்ணிக்கிறேங்க. ஆனால் இது பழைய தோசைக்கல்லாக வச்சுக்கிறோம். நம்ம வந்து பிரியாணிக்கெலாம் டம் போடுவோம்ல, அந்த தோசைக்கல் இருந்தால் கூட நம்மளுக்கு ஓகே தான். நல்லா சூடு நல்லா பறக்கணும். அந்த மஞ்சள் அந்த காஃபி பவுடரும் வீடு ஃபுல்லாக உங்களுக்கு நல்லா ஒரு நறுமணத்தை கொடுக்கும். நம்மளுக்கு ஈர வாடை வந்து ஒரு மாதிரியான வாடை அடிக்கும். சில பேருக்கு மூச்சு திணறல் கூட வரும். அந்த மாதிரி ஈர வாடையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த நல்லா ஒரு தவாவை எடுத்து நல்லா சூடு பண்ணி மஞ்சத்தூள் காஃபி பவுடரை போட்டு நல்லா சூடு பறக்கிற அளவுக்கு நல்லா கிண்டுங்க. கிண்ட நல்லா சூடு பறக்குன்னா நல்லா அகலமாகவே நீங்கள் கிண்டி விடலாம். சுற்றி நல்லா பரவச்சுனால நல்லா வாசம் கமாமண்டு மணக்கும். நம்மளுக்கு வீடு ஃபுல்லாக அந்த மஞ்சத்தூள் அந்த காஃபி பவுடரும் அவ்வளோ நல்லா நறுமணமாக இருக்கும். நம்ம ஈர வாடை நம்மளுக்கு இருக்காது. நம்ம வீட்டில் பூத்து போயிருக்கும்ல சில இடத்துல, அது கூட இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இல்லாமல் போயிடும். இந்த தூளை நீங்கள் அள்ளி வச்சுக்கிறோம். டெய்லி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். 7 மணிக்கு மேலே கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். அந்த இதை செஞ்சுக்கலாம். ஓகே, அதை அள்ளி ஒரு டப்பாவில் வச்சுக்கிறோங்க. இப்போ அதிலேருந்து 1 ஸ்பூன் அள்ளி அகல் விளக்கு உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அகல் விளக்கில் நீங்கள் வந்து 1 ஸ்பூன் ஒரு 1/2 ஸ்பூன் அள்ளி அதில் போடுங்க. போட்டு திரி போட்டுக்கிட்டு இதில் வந்து நீங்கள் வந்து கற்பூரம் கொஞ்சோண்டு கற்பூரத்தை தூள் பண்ணி ஒரு பாதி கற்பூரத்தை தூள் பண்ணி அதில் போட்டு எண்ணெய் ஊற்றுங்க. ஓகே, இந்த மஞ்சள் காஃபி பவுடரில் வந்து நீங்கள் வந்து எண்ணெயை ஊற்றுங்க. ஒரே ஒரு கற்பூரத்தை மட்டும் தூள் பண்ணி அதில் போட்டு நெருப்பு வச்சுருங்க.
விளக்க பற்ற வச்சுருங்க. இந்த விளக்கு வந்து நல்லா ஒரு நறுமணமாக இருக்கும். அதே நேரத்தில் கொசுக்களுக்கு வந்து இந்த நறுமணம் வந்து அவங்களுக்கு பிடிக்காது. சரியா? வீடும் நல்லா சூடாக இருக்கும், நல்லா நறுமணமாக இருக்கும். அதே மாதிரி கொசுக்கள், ஈக்கள் உங்கள் வீட்டு பக்கமே வராது. நீங்கள் வந்து 6 மணிக்கு நீங்கள் வைக்கலாம், 5 மணிக்கு வைக்கலாம், 7 மணிக்கு வைக்கலாம். இப்படி வச்சிங்க அப்படின்னா கொசுத்தொல்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். இது வந்து கருமஞ்சள் நம்ம தோட்டத்தில் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து கருமஞ்சளையும் வேறு முடிச்சையும் ஒன்றாவே சேர்த்து நான் வந்து பொடிசாக என் வீட்டுக்காரவங்க வந்து நல்லா சாப் பண்ணி பொடிசாக கட்டி பண்ணி கொடுத்துட்டாங்க. சரியா? இதை நம்ம வந்து எண்ணெயில் நல்லா துணியை விரித்து எண்ணெயிலையே காய வைக்கணும். ரொம்ப வெயிலில் வைக்கக்கூடாது. எண்ணெயிலே வச்சுட்டு ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் நீங்கள் வெயிலில் வைக்கலாம். அதில் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக காய்ஞ்சிரும். அதுக்கப்புறம் தூள் பண்ணி வச்சுக்கலாம். இது வேறு முடிச்சு, அது வந்து கருமஞ்சள். இது சரியான ஒரு ரொம்ப நல்லதுப்பா இந்த கருமஞ்சள் தூள். இது வந்து பல வகையான மருத்துவ குணங்கள் இதில் இருக்குது. செஞ்சு வச்சுக்கிறோங்க கிடச்சிச்சுண்டா. நம்ம பாட்டியம்மா காலத்துலலாம் வந்து என்ன செய்வாங்க, பழைய புளியில் தான் வந்து அவங்க வந்து குழம்பு வைப்பாங்க எரிக்க. எங்கள் அம்மாலாம் பழைய புளியை தான் முதல்ல யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நான் சிறு வயசில் நினப்பேன், பழைய புளி வீணாக போகிறனால செய்கிறாங்களோ அப்படின்னு. இல்லைன்னா என்ன செய்வாங்க, பழைய புளியும் புது புளியும் மிக்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து நம்மளுடைய குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த எரிப்புத்தன்மை இருக்காது. பழைய புளியில் வந்து அந்த எரிப்புத்தன்மை, அந்த புளியுடைய ரொம்ப ஒரு இது இருக்காது. அதனால் பழசையும் புதுசையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து மீன் குழம்பு, புளிக்குழம்பு வச்சிங்கன்னா அந்த புளிக்குழம்பு வந்து ரொம்ப, அந்த மீன் குழம்பும் சரி புளிக்குழம்புங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் தக்காளி, பச்சை மிளகா, பூண்டெல்லாம் போட்டு மீன் மசாலா, மஞ்சத்தூள், சில்லி பவுடர் உங்களுக்கு தேவையை தக்காளி நீங்கள் போட்டுக்கரலாம். ஓகே. ஆனால் 2 புளியை நீங்கள் மிக்ஸ் பண்ணி மீன் குழம்பு இல்லை புளிக்குழம்பு வச்சு பாருங்களேன். உங்களுக்கு டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த டிப்பே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம். நல்லா தக்காளியெல்லாம் நல்லா பிணைஞ்சி விட்ருங்க. பிணைஞ்சி விட்டு இப்போ இதுக்கு குழம்புக்கு உள்ள மசாலா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கொடுக்கணும். குழம்புக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறங்க. ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு இது நல்லா வாசமாக இருக்கணும். அப்படின்னா வெந்தயம், பெருஞ்சீரகம் போடணும். ரொம்ப கறியறக்கூடாது. லேசாக அப்படி பொரியணும். அந்த வாசம் வந்ததோடய கருவேப்பிலை, அப்புறம் வந்து வெங்காயத்தை நீங்கள் போட்டுடணும். போட்டு நல்லா கண்ணாடி பக்குவத்துக்கு இந்த வெங்காயம் வரணும். வந்ததோடு நீங்கள் என்ன செய்யுங்க, நம்ம கலக்கி வச்சுருக்கிற அந்த குழம்பை வந்து அதில் ஊற்றிடுங்க. ஊற்றி உப்பு போட்டுக்கிறோங்க. உப்பு போட்டு ஒரு கொதி வரட்டும். இந்த மசாலா வந்து கொஞ்சம் வேகணும். மீடியம்லேயே வைங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததோடு இப்போ என்ன செய்யுங்க, சின்ன அடுப்பில் வச்சுருங்க, லோவில் வச்சுருங்க. இப்போ முருங்கைக்காய் கொஞ்சம் வேகணும். அதை நீங்கள் போட்டு மறுபடியும் இன்னொரு கொதி வரட்டும். மறுபடியும் மூடி போட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு நல்லா மெதுவாகவே தான் இருந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நான் வந்து 1/2 கப்பு தேங்காய் பால் ஊற்றுறேன். தேங்காய் பால் வேணுண்டா போடுங்க. ரொம்ப பேர் தேங்காய் பால் ஊற்ற மாட்டாங்க. நான் சம்டைமில் தேங்காய் பால் ஊற்றுவேன். அப்புறம் மாங்காயை போட்டுருங்க. மாங்காய் போட்டு நம்ம வந்து புளிக்குழம்பு, அப்புறம் வந்து மீன் குழம்பு வைக்கல ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் வேணால் நீங்கள் எண்ணெய்க்கிலே போட்டு வதக்கிடலாம். அதாவது கத்திரிக்காய் போடுறதா இருந்தால். வெண்டைக்காய் போடுறதா இருந்தால் இப்போ நம்ம போடக்கூடாது. அடுப்பை எப்போ அடைக்கிறோமோ அப்போ தான் நம்ம போடணும். மீன் போடுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம போடணும். அவ்வளோதான். வெண்டைக்காயை போட்ட கையோடையே வெண்டைக்காய் மீனையும் நீங்கள் போட்டுறணும். வெண்டைக்காய் போடுறதா இருந்துச்சுண்டா. நான் இன்றைக்கி முருங்கைக்காயும் மாங்காயும் தான் போடுறேன். ஓகேயா? அப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, மீனை போடுங்க. இயற்கையாக வந்து நம்ம இந்தியாவில் வந்து நம்ம வந்து வெண்டைக்காய் வந்து ரொம்ப பேர் போட மாட்டாங்க. ஆனால் இங்கே மலேசியாவை பொறுத்த வரைக்கும் வெண்டைக்காய் போட்டு தான் மீன் குழம்பு செய்வாங்க. வேறு கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காயெல்லாம் 2ஆம் பட்சம். வெண்டைக்காய் போட்டு மீன் குழம்பு கண்டிப்பாக வைப்பாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. மீன் குழம்பு ரெடி. மீனை போட்டு கையெல்லாம் வச்சு ஒன்றும் இது பண்ணாதீங்க, அதுவாக ரெடி ஆயிரும். மீன் போட்டாச்சா, அதை கிளறலாம் வேண்டாம். ஒரு கொதி குத்தோன்னா அடுப்பு அடைச்சிருங்க. மீன் குழம்பு ரெடி. இப்போ நீங்கள் பொடி மீன் பொரிக்கணும் அப்படின்னா 1 ஸ்பூனு அரிசி மாவு, 1 ஸ்பூனு சோள மாவு, 1/2 கிலோ மீனுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மீன் மசாலா, கொஞ்சோண்டு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுட்ரு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷம் சென்று நீங்கள் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட்டிங்கன்னா கிறிஸ்பியான மீன் பொரியல் ரெடி. இது வந்து தொண்டை மீன். இதில் அந்தளவுக்கு முள்ளெலாம் இருக்காது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இன்றைக்கி போட்ட டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. நம்ம நெய் பாட்டிலேருந்து ஒரு சொட்டு நெய்யை கூட வீணாக்காமல் நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக இதை செஞ்சுக்கலாம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச டிப்பு தான். இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா கடைசி நெய் நீங்கள் என்ன செய்யும், ஹாட் வாட்டரை வந்து கொஞ்சமாக எடுத்து நீங்கள் வந்து அதில் வச்சிடலாம்.
இல்லையா, உங்களுக்கு ஹாட் வாட்டர் இல்லைன்னா இப்படி கவுத்தி வைக்கலாம். இது வந்து லேட் ஆகும். ஒரு சூப்பரான டிப் இருக்குது. இப்போ நம்ம குக்கர் நல்லா ஹாட்டாக இருக்கும். இப்போ தான் சோறு அடிச்சிருக்கு. அது மேலே வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 செகண்ட்லேருந்து 2 செகண்டுக்குள்ளே உங்களுக்கு அந்த நெய் ஃபுல்லாக எல்லாமே நல்லாவே உருகிரும். அது பாட்டுக்கு நீங்கள் வச்சுருங்க. அது பாட்டுக்கு உருகிடுவாங்க. உருகி நல்லா எண்ணெய் ஆயிடுவாங்க. ஒரு சொட்டு எண்ணெய் கூட நெய் கூட உங்களுக்கு பாட்டிலில் இருக்காது. இதை நீங்கள் அப்புறம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிறலாம். இல்லைன்னா அப்படியே வச்சிங்கன்னா கூட அது மறுபடியும் என்ன செய்யும், உறைஞ்சிரும். அதை மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன செய்கிறேன், நெய்யோடையே மிக்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். நம்ம அந்த நெய்யில் மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிடலாம். முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி போட்ட பதிவு வந்து உங்களுக்கு எத்தனை அளவு பயனுள்ளதாக இருக்குன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுறீங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை, see you.